கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோயிலில் ஆவணித் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோயில் திருவேங்கட விண்ணவரம் பெருமாள் சுவாமிக்கான ஆவணித் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவை முன்னிட்டு திருவேங்கட விண்ணவரம் பெருமாள் சன்னதியின் எதிரில் இருக்கும் கொடிமரத்தில் திருக்கொடியேற்றம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் எம்எல்ஏ தளவாய் சுந்தரம், மேயர் மகேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதை விரிவாக்கத்திற்காக காட்டு யானைகள் செல்லும் வழி தடுக்கப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் கோடை சீசனில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக சில இடங்களில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வழக்கறிஞர் மோகன் தலைமையிலான குழுவினர் சாலை விரிவாக்கப் பணிக்காக காட்டு யானைகள் செல்லும் வழிகள் தடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து வனத்துறை மற்றும் நெடுஞ்சாலை துறையினருடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சை அருகே வேகமாக சென்ற கார் மேம்பால தடுப்புச் சுவரில் மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் காயமடைந்தனர். திருச்சி துவாக்குடியைச் சேர்ந்தவர் சதீஷ் ரவி. இவரது 11 வயது மகன் சிலம்ப போட்டியில் பங்கேற்பதற்காக உறவினர் ஒருவருடன் காரில் மயிலாடுதுறைக்கு சென்றுள்ளார். போட்டி முடிந்து 3 பேரும் துவாக்குடி நோக்கி சென்றபோது தஞ்சை விக்கிரவாண்டி புறவழிச்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மேம்பால தடுப்புச் சுவற்றில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் இருந்த 3 பேரும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியின் வகுப்பறைக்குள் பாம்பு ஒன்று புகுந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு நேரிட்டது. பல்லடத்தை அடுத்த கரடிவாவி பகுதியில் இருக்கும் அரசு பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியின் வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் பயன்படுத்தும் மேசையின் உள்ளே பாம்பு ஒன்று புகுந்தது. இதனால் மாணவர்கள் பெரிதும் அச்சமடைந்து வகுப்பறையை விட்டு வெளியேறிய நிலையில் தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்த பாம்பு பிடி வீரர் பாம்பை பத்திரமாக பிடித்து எடுத்துச் சென்று வனப்பகுதிக்கு கொண்டு போய்விட்டார். நீர்வரத்து குறைந்ததால் ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தருமபுரி மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளில் இருந்து உபரிநீர் வெளியேற்றம் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீர்வரத்து தற்போது 12,000 கனஅடியாக குறைந்துள்ளதால் அருவி மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது.